ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கமா, ரிஷிகேஷ்லேருந்து நீலகண்ட மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபா கொடுக்கணும். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா சேரோட்ட மாதிரி உங்களுக்கு ஜீப் மாதிரி இருக்குது. அதில் கூட்டிகிட்டு போவாங்க. 10 பேர் சேர்ப்பாங்க. 10 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் போக முடியும். ஒருத்தருக்கு 200 ரூபான்னா 10 பேருக்கு 2000 ரூபா. அப்படி இல்லை, ஒரு 5-10 பேர் நீங்கள் இருக்கீங்க, இல்லை 5 நாங்கள் 7 பேர் இருக்கீங்கன்னா ஷேர் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபேமிலி, ஆனால் நீங்கள் 2000 ரூபா கொடுக்கணும். ஒரு வண்டி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்கணும். இல்லை 5 பேர் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 400 ரூபா கொடுக்கணும். ஃபஸ்ட் டைம் போனோம் அப்போ பார்த்தா மொத்தமாக 7 பேர் தான் இருந்தாங்க. அப்போ சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். 7 பேர் அப்படிங்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட உங்கள் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா கூடவே வருது 250. அப்போ நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டோம். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்போ சுற்றிட்டு வந்தோம். அப்போ ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க 3 குழந்தைங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன் எல்லோரும் சேர்த்து கிட்டத்தட்ட 7 பேர் இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் இருக்கோம். குழந்தைய இருந்தாலும் பரவாயில்லை, 3 சின்ன குழந்தைங்க, 10 வயசு 15 12 வயசு 8, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாங்கள் கொடுத்துக்குறோம், நீங்கள் 600 ரூபா மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அவங்க மொத்தமாக 2000 ரூபாய் கட்டிட்டாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் 600 ரூபாய் அவங்க கையில் கொடுத்துட்டோம். அவங்க சௌரியமாக போகணுன்னு நினைக்கிறாங்க. 3 குழந்தைங்க, அப்புறம் வச்சினி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் சௌரியமாக போகணும். அதனால் பின் சீட்டை நீங்களே எடுத்துக்கோங்க. நான் 4 பேர் உட்கார வேண்டிய இடத்துல ஒரு சீட்டில் பார்த்திங்கன்னா நான் அவர் உட்காந்து, எதிர்க்க பார்த்திங்கன்னா என் பொண்ணு உட்காந்து, அதனால் நல்லா ஃப்ரீயாக கிடச்சிது. இந்த மாதிரி வீடியோ எடுக்க ரொம்ப நாள் ஆசை இருந்ததுல சூப்பராக எனக்கு கிடச்சதுனால நான் வீடியோ எடுத்துட்டேன். முன்ன அவங்க உட்காந்தாங்க. போகிற இடம் ஃபுல்லாகவே மலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நதிக்குள்ளே ரிசோர்ட் கட்டியிருக்காங்க. நதிக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. மழை பெஞ்சால் என்ன ஆகும், இந்த ரிசோர்ட்லாம் தண்ணி வந்துடாதான்னு தெரியல. நதிக்கு நடுவில் எப்படி இவங்க இப்படி கட்டியிருக்காங்க நடுவில் அப்படின்னு. அதில் நீச்சல் குளத்தோடு சேர்த்து ரிசோர்ட் கட்டியிருக்காங்க. இவ்வளோ தூரம் யாரால் வர முடியும்? நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலே ரொம்ப தள்ளி இருந்தது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரத்தில் யாரால் இருக்க முடியும்? சொந்த கார் வச்சுருந்தவங்க தான் இங்கெல்லாம் வர முடியும். ஏன்னா எங்கள் சொந்த கார் வச்சுருந்தா எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நடந்து போயிட்டோம். 20,000 அடி நடந்து போனோம். அப்படி இல்லை அப்படின்னா எதிர்க்க போட்டிங்கில் போய் அப்படியே போனோம். அவ்வளோ வசதி இல்லாமல் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு வழியாக எல்லா இடமும் பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். 2 பக்கம் மலைகள் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னால 200-300 வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சீரியல் அது இதுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம், கொஞ்சம் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. மலைகள்லாம் நமக்கு கீழே சின்னதாக தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு ரிஷிகேஷ்லேருந்து நிறைய இடங்கள் கோயில்கள் இருக்குது. குஞ்சாபுரி எல்லாமே ஒரு வண்டி எடுத்தால் 2000 ரூபா கேட்குறாங்க. அதனால் 2000 ரூபாய்க்கு குறைஞ்சி யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மலைகள் அது பக்கத்தில் கங்கா போக போக கங்கையே இல்லை, ஒரு துளியோண்டு தான் இருக்குது. ரிஷிகேஷ் தான் இருக்குது, அதுக்கு மேலே இதெல்லாம் கங்கையே இல்லை. அந்த நதி ஃபுல்லாகவே வற்றி இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போ ஆனால் போகிற இடத்துல டிராஃபிக் இருந்தால் கொஞ்சம் லேட்டாங்க. எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. ஆனால் அங்கே கோயிலில் கும்பிட்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ரொம்ப சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே ஒரு தடவை இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருக்கோம். 2வது தடவை போகிறோம். 2 பக்கம் மலைகள், அப்புறம் அந்த பக்கம் கங்கா, நடுவில் ரோடுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களோ இல்லை என்னோடய சேனலில் பார்க்குறாங்களா இடத்துல மிச்சமடி இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டு பார்த்துருக்கேன். 10,000 20,000 30,000 எல்லாம் பார்க்குறாங்க. அதனால் சரி இப்படி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படி ரொம்ப நாள் ஆசையை தீர்த்துக்கிட்டாச்சு. பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்படி போடும்போது எல்லாருமே நல்லா வியூஸ் போகுது. அது மட்டும் உண்மை. வேணால் மலைகள் பாருங்கள், பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலே போக போக மலைகள் கீழே இருக்குது, நம்ம மேலே இருக்கோம். அப்படிங்கும்போது மலை நமக்கு கீழே இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பிரமாதமாக இருக்குது. அதுவும் மழை வேறு பெஞ்சதுனால மழை குளுன்னு இருக்குது. இது அப்படியே குளிர்காலம் மாதிரி இருக்குது. சம்மர் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது. அந்தளவு பிரமாதமாக இருந்தது. நல்லபடியாக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டோம். நிறைய வீடியோக்கள் எடுத்திருக்கேன். டைம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். மறக்காமல் சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.